Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் நேயர்களே, ஜனத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவின் நீண்ட கால பிரதமர் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். இந்த 12 ஆண்டுகள் அவர் பிரதமராக நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிரதமர் சாதித்தது என்ன, இனி சாதிக்க போவது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்கு முன்பாக ஜனம் தொலைக்காட்சி சார்பாக பிரதமருக்கு நம்முடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்மோட அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், பாதுகாப்பு வியூக நிபுணர் திரு நிரஞ்சன், பொருளாதார வல்லுநர் திரு செந்தில் ஆகியோர் இணைந்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவா பரமேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். விருந்தினர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஜெய் நந்தகுமார் சார், நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குகிறேன். 12 ஆண்டு காலம் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பிரதமராக அவர் நீடித்து கொண்டிருக்கிறார், பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கே தெரியும், ஒரு டேர்ம் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதே பெரிய சாதனை. அந்த 5 ஆண்டுகளில் அவங்களுடைய செயல்பாடுகள் கடுமையாக விமர்சிக்கப்படும், பாராட்டப்படும், எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 12 ஆண்டுகள் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்து உலக அளவில் ஒரு பெரிய பெயரை பெற்றிருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முதலாவதாக, இந்திய குடிமகனா 3 தடவை தொடர்ந்து வென்று 4399 நாளை கடந்து சரித்திரம் படைத்திருக்கக்கூடிய இந்திய தேசத்தின் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கு இந்திய குடிமகனாக எனது வாழ்த்துக்கள். அவர் நீங்க வெறும் இது 3 தடவை மட்டும் ஜெயிச்சு வரல, இது 2000 குஜராத்தில் 13 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தார், அதையும் நீங்க சேர்த்திக்கணும். தொடர்ந்து 13 வருஷம் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அதுக்கடுத்தது இன்று 12 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவின் பிரதம மந்திரிங்கிற மாதிரி இருக்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது இன்னைக்கு மோடி அவர்கள் மேல அரசியல் நிலைப்பாட்டுல எத்தனையோ பேர் எவ்வளவோ குறைபாடுகளும் குற்றச்சாட்டுகளையும் சொல்லலாம். ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா இல்லாம இப்ப ஒரு பாரத தேசத்தினுடைய ஒரு பிரதம மந்திரியா எப்பேற்பட்டவங்களும் கட்சியை மீறி அவருடைய அர்ப்பணிப்பான உழைப்புக்கு மரியாதை கொடுக்க முடியாத எந்த அரசியல் தலைவர் கட்சியும் கிடையாது. குறிப்பா ஐயா மோடி அவர்களை தீர்க்கமா எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தலைவர்கள்ட்ட கூட கேட்கும் போது, நீங்க ஐயா மோடியை பார்த்து நீங்க என்ன வைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அயராத உழைப்பு தான் எல்லாருமே சொல்லக்கூடியது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஐயா மோடி அவர்கள் இந்த வயசுலயும் பம்பரம் மாதிரி சுத்துறத எல்லாருமே எடுத்துக்கிட்டு செய்யணும். அதே மாதிரி பல நேரங்கள்ல பல ஆர்டிஐல எல்லாம் கூட தகவல் கேட்கப்பட்டது, ஐயா மோடி அவர்கள் லீவே எடுக்காம ஒர்க் பண்றாருங்கிற மாதிரி எல்லாம் 2 தடவை எனக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்ப கூட அதுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுல பிரதம மந்திரிங்கிறவங்க ஒரு 24/7 இருந்தா கூட அபிஷியலா எந்த விதமான லீவும் எடுக்காம ஐயாவுடைய அவங்களுடைய அம்மா மறைஞ்சப்ப கூட காலையில போய் அந்த வேலையை முடிச்சுட்டு மதியானம் எல்லாம் சாயந்தரத்துக்குள்ளெல்லாம் அவர் அலுவல இந்திய தேசத்துக்காக உழைச்ச அந்த உழைப்பை எல்லாம் நம்ம அதனாலதான் சொன்னேன், கட்சிக்கு அப்பாற்பட்டு கொள்கைக்கு அப்பாற்பட்டு அவர் உழைப்பை பாராட்டாத நபர்கள் இருக்கவே முடியாது. அதோட இந்திய தேசத்துக்குன்னு பார்க்கும்போது அவருடைய அர்ப்பணிப்புகள், அவர் பிரைம் மினிஸ்டர்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ முன்னெடுப்புகளை எடுத்திருக்காரு. குறிப்பா 74 ஏர்போர்ட்ஸ் இந்த இடத்துல இன்னைக்கு 164 ஏர்போர்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 121% உயர்ந்திருக்கு. மெடிக்கல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 387 தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது 818, சற்றேறக்குரிய 112% மெடிக்கல் காலேஜஸ் உயர்ந்திருக்கு. எய்ம்ஸ் 8 மருத்துவமனைகளா இருந்தது, இன்னைக்கு பங்கஷனல் எய்ம்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனா விட்டுடுங்க, பங்கஷனல் எய்ம்ஸ் 8 இருந்தது, இன்னைக்கு 23 ஆயிருக்கு. இதெல்லாம் பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு PM ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் குடியிருப்பு, அதே மாதிரி உஜ்வாலா ஸ்கீம், அந்த கேஸ் ஏழை மக்களுக்கெல்லாம் ஜல்ஜீவன் திட்டம். இப்ப நம்ம தமிழ்நாட்டை மட்டும் வச்சு கம்பேர் பண்றது கூடாது, ஒட்டுமொத்த பாரதத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது
பல மாநிலங்கள்ல பல இடங்கள்ல வந்து ஒரு தண்ணீர் வசதியோ ஒரு அடிப்படை பாத்ரூம் வசதியோ இல்ல வந்து ஒரு கேஸ் அடுப்பு வசதியோ இல்லாத இடத்துல இன்னைக்கு பல கோடி பேருக்கு போய் அதை சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கைய வந்து மாத்திருக்காங்க. அதோட வந்து இன்னைக்கு ஃபாரின் பாலிசி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்னைக்கு வந்து G20 நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. குளோபல் சவுத், வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்ங்கிற இடத்துல நம்மளை கொண்டாந்து நிலைநிறுத்தி இருக்காங்க. இன்னைக்கு முதல்ல வந்து இந்தியாவுக்கு சர்வதேச அளவுல இருந்த மரியாதையும் இன்னைக்கு வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெருமிதமான நிலையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா எல்லாருமே நம்ம இந்தியர்களா நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டியது. அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டி. நேஷனல் செக்யூரிட்டின்னு வரும்போது என்னை விட எக்ஸ்பர்ட் அங்க நிரஞ்சன் இருக்காரு. அவர் வந்து கட்டாயமா இன்னும் பல புள்ளி விவரங்களோட எந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சி வந்து நேஷனல் செக்யூரிட்டியில வந்து எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தியிருக்காங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு பாராளுமன்றத்துல செங்கோல்ங்கிறது நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய அடையாளத்தை வந்து ஒரு நியாயமான அரசாங்கமா இருக்கணுங்கிறது அந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்காரு. காசி தமிழ் சங்கமம், அதே மாதிரி பல சர்வதேச பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் இருக்கைகள் வந்து ஏற்படுத்தி இருக்காரு. அதே மாதிரி இதுவரைக்கும் எந்த பாரத பிரதமரும் தமிழ் மொழியையோ இல்ல வந்து திருக்குறளையோ பயன்படுத்தாத அளவுக்கு அவர் ஐநாவுல இருந்து பல நாடுகளினுடைய முன்னணி தலைவர்கள் இருக்கக்கூடிய அரங்கல்ல எல்லாம் தமிழர்களுடைய பெருமையையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் எடுத்து உரைச்சிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அந்த ஆர்டிகிள் 370 அப்ளிகேஷன் வந்து அவருடைய மைல் ஸ்டோன் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அதை எப்படி வந்து அதை கை வைக்கிறது, எப்படி வந்து அந்த காஷ்மீரை ஒன்றுபட்டு இந்தியாவை ஆக்குறதுன்னு எல்லாருமே வந்து ஒரு இக்கட்டான அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருந்த போது இல்ல ஒரு பாரத தேசம் எந்த அளவுக்கு ஒற்றுமைப்பட்டு இருக்க வேண்டியது, அது வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு தீர்க்கமான ஒரு அரசியல் முடிவை எடுத்து அறிவிச்சாரு. சோ இதெல்லாம் வந்து பல திட்டங்கள் பல செயல்பாடுகள். இப்ப ஜிடிபி கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து 2011-12 பேஸா வச்சு கால்குலேட் பண்ணும்போது நம்மளுடைய இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா மாறிச்சு. திருப்பி அதனுடைய பேஸ் இயர் கால்குலேஷன் வந்து 2022-23 மாறினதுக்கு அப்புறம் we are again 5th லார்ஜஸ்ட் எக்கானமி. இப்போ கூட ரீசெண்டா வந்து மோர் தென் 7% ஜிடிபி growth வந்திருக்கு. ஆனா இது எல்லாம் பெருமைகள் இருந்தாலும் நம்ம அவருக்கு இருக்க போற சவால்கள் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு பாரத தேசத்துல மக்கள் தொகை வந்து சற்றேறக்குரிய 148 கோடியை கடந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த மக்கள் தொகை வந்து எந்த நாட்டுக்கும் பாரம் இல்லை. இந்த மக்கள் தொகை தான் பிரதான ஒரு நாட்டினுடைய சொத்துங்கிற வகையில அந்த எப்படி நிர்வகிக்க போறாரு, எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை உண்டு பண்ண போறாங்க. இன்னைக்கு $5 trillion எக்கானமியை நோக்கி தான் வளர்ந்த பாரத தேசம்ங்கிறத நோக்கி தான் இவங்களுடைய செயல் திட்டம் வந்து இருக்கு. இப்ப வந்து நமக்கு சமீபமா இந்த 2 ஆண்டுகளா கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஜிடிபி growth வந்து அந்த $5 trillion வந்து அவங்க பிக்ஸ் பண்ண டைமுக்குள்ளார போறதுக்கு அந்த வளர்ச்சி விகிதம் பத்தாது. அப்ப அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அதை துரிதப்படுத்த போறாங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு சைனா வந்து பெரிய அளவுக்கு வந்து மேனுபேக்சரிங் அப்பா இருந்த டைம்ல அந்த கொரோனா காலத்துல இருந்தே இந்தியா வந்து மேனுபேக்சரிங் அப்பா மாதிரி ஒரு சப்ளை செயின் சென்டரா இந்தியா மாறணும்னு இருந்துச்சு. பட் இன்னைக்கும் வந்து சைனா தான் அதை வந்து லீடர்ஷிப்ல இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு மேனுபேக்சரிங் செக்டாருக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து நமக்கு வந்து ஒரு குளோபல் சாய்ஸ் ஃபார் சப்ளை செயின்கிறத இந்தியாவுக்கு கொண்டு வர போறது. அடுத்தது மத்திய மாநில உறவுகள். இன்னும் குறிப்பா சொல்ல போகணும்னா தென் மாநில அரசாங்கங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் உண்டான உறவுகள். ஏற்கனவே இங்க இருந்த அரசாங்கங்கள் வந்து மோதல் கடை போக்க பிரிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஆனா இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய அரசு வந்து சுமூகமான அரசத்தான் மேற்கொள்ளணுங்கிறது நம்மளுடைய தமிழக அரசாங்கம் முதல் கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி கொண்டு போறாங்க நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இதெல்லாம் வந்து ஐயா மோடி அவர்கள்ட்ட இருந்து நம்ம வரப்போற காலகட்டத்துல எதிர்பார்க்கக்கூடிய அப்ப அவர்கிட்ட பலவேறு விஷயங்கள் வந்து பாராட்டுக்குரியதாகவும் இருக்கு. அதே சமயம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் வரப்போற நாள்கள்ல இருக்குங்கிறத நான் என்னுடைய பார்வையா வைக்கிறேன். சரி, அடுத்த சுற்றுல விரிவாக பேசுவோம். திரு நந்தகுமார், ஒரு பிரதமராக திரு மோடி அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம பேசணும். ஒரு அரசியல் விமர்சகராக, ஒரு அரசியல் தலைவராக அவருடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடுமையான விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடியும் வச்சுருக்காங்க, இப்போவும் வைக்கிறாங்க. அதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறார், எப்படி கையாள்கிறார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு எப்பயுமே வந்து ரொம்ப பிரேவ் ஹார்ட்டட் பர்சன். அவர் வந்து விமர்சனங்கள் எல்லாம் வந்து பெருசா அவர் எடுத்துக்கிறது இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அவர் மேல வைக்கக்கூடிய பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அவருடைய அப்ஜெக்டிவ் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்காரு.
அவங்களுக்குன்னு ஒரு டிஃபைன் செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுட்டு ஒரு அப்ஜெக்டிவை கிளியரா செட் பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்காரு. நான் அவருடைய விஷயங்களை வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே எப்படி எந்தெந்த விஷயங்களை பாராட்டலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அதே சமயம் அவர்கிட்ட எனக்கு சில வேண்டுகோள்களும் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப எல்லா இடத்துலயுமே எல்லா மாநிலங்களும் கேட்கக்கூடியது வந்து இந்த ஜிடிபியினுடைய டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ்ல முதல்ல 13 ஃபினான்ஸ் கமிஷன்ல 32 தான் இருந்துச்சு. பாரதிய ஜனதா வந்ததுக்கு அப்புறம் அவங்க லேட்டரா வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணதை 42 இன்க்ரீஸ் பண்ணி அது 1% ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போக மீதி 41% இருக்குது. முதல்ல இருந்ததை விட அதிகப்படுத்தி இருக்காங்க. ஆனா எல்லா மாநிலங்களும் இப்ப முன்வைக்கக்கூடியது என்னன்னா, செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து இதை இன்க்ளூட் பண்ணுங்க. முதல்ல வந்து இது இன்க்ளூட் பண்ணிருந்தாங்களா அப்பயும் கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய செஸ் அண்ட் சர்சார்ஜுடைய ஸ்கேல் அண்ட் வால்யூம் வந்து ஜாஸ்தி. இப்ப டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் மட்டும் சென்ட்ரல் கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 to 16% வந்து வருது. அது டிவிஷபிள் பூலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சற்றேறக்குரிய 18 to 22% வந்து டிவிஷபிள் பூலுடைய ஷேரா வருது. அப்ப அதையும் கொண்டாந்து உள்ளார வச்சு நீங்க மாநிலத்துங்களுக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடையறதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் வந்து நல்லா கிடைக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நிறைய ரன் பண்றாங்க. ஆனா எல்லாமே வந்து ஹிந்திலேயே தான் அந்த பேர் இருக்கிறனால இப்ப எனக்கு வந்து ஹிந்தி வந்து தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும்தான் நான் என்னால முன்னாடி சொல்ல முடிஞ்சது. அப்ப இந்த மாதிரி திட்டங்களை வந்து அந்தந்த மாநில மொழிகள்ல வந்து அவங்க தமிழாக்கம்னா தமிழ்நாடுனா தமிழ் அது மாற்றப்படுகிறது நந்தகுமார், அது மாற்றப்படுகிறது இல்லையா? நம்ம தமிழ்ல வந்து மாத்திரம் இல்லையா? ஊடகங்கள் எல்லாம் வருகிறது, மாநில அரசு கையாளும் போது தமிழ்ல சொல்லிதானே சொல்றாங்க. இல்ல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பெரிய அளவுக்கு வந்து தமிழாக்கப்படுத்துறது இல்ல. அடுத்தது வந்து இன்னைக்கு மூன்றாவதா இருக்கக்கூடிய ஒரு நாடு முழுமைக்கும் ஒரு திட்டம் கொண்டு வரும்போது ஒரு மாநில மொழியில கொண்டு வருவது சரியாக இருக்காது இல்லையா? இல்ல நீங்க ஒட்டுமொத்த தேசத்துக்கு வந்து நீங்க இந்த பெயரை வச்சுக்கல. ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்போது அந்தந்த மாநில மொழியில நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அந்த மாநில மக்களுக்கு இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்னு தெரியும். இல்லன்னா என்ன ஆகும்னா அந்தந்த மாநில அரசாங்கம் வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வேற யாராவது ஸ்டிக்கர் அடிச்சாங்கன்னா கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க வந்து தமிழாக்கம் பண்ணினீங்கன்னா இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்ங்கிறது மக்களுக்கு தெளிவா போய் சேரும். எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கிறது என்ன? அதுல வந்து பாரதிய தேசம் வந்து இன்னைக்கு ஐயா பிரதம மந்திரி முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னு நான் பாக்குறேன்னா, இந்த ஜூன் மாசம் 2026 வரைக்கும் 5,19,00,000 கேசஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. இத இன்னைக்கு இருக்கக்கூடிய லா கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோர்ட் எல்லாம் முடிக்கணும். இப்ப போற வேகத்துல போச்சுன்னா 324 வருஷம் ஆகும் இந்த இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை தீர்க்கிறதுனா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு 4 நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை கூட அதிகப்படுத்தி இருந்தாங்க. அதுக்குண்டான வாழ்த்துக்கள். ஆனா லா கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, 50,000 70,000 புது ஜட்ஜஸும் கோர்ட்டும் இந்தியாவுக்கு வரணும். அப்படி வந்தா தான் அடுத்த 5 வருஷத்துல இந்த 5,19,00,000 நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை அடுத்த 5 வருஷத்துல தீர்க்கணும்னாவே 50,000 to 70,000 கோர்ட்டும் ஜட்ஜுகளும் உண்டாக்கப்பட வேண்டுங்கிறத லா கமிஷன் ஆஃப் இந்தியாவே பரிந்துரை செய்யறாங்க. அத வந்து ஏன்னா இன்னைக்கு எதனால இது முக்கியம் சொல்ல வரேன்னா, இதனுடைய ஜிடிபியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்டிங் கேசஸ்னால 1% 2% வரைக்கும் நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய ஜிடிபி பாதிக்கப்படுது. நீங்க மதிப்பு அடிப்படை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.25 கோடியில இருந்து 7.25 லட்சம் கோடி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நஷ்டம் இந்திய பாரத தேசத்துக்கு எவ்வளவுன்னா 5.25 லட்சம் கோடியில இருந்து 7.25 லட்சம் கோடி வரைக்கும் நம்மளுடைய ஜிடிபியில சேதாரம் ஏற்படுது இந்த பெண்டிங் கேசஸ்னால. அப்ப ஐயா மோடி அவர்கள் இத வந்து ரொம்ப துரிதமா இத உற்று நோக்கி இந்த பெண்டிங் கேசஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணாங்கன்னா இது பல மக்களுக்கு வந்து நியாயங்கள் கிடைக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அடுத்த 324 வருஷம் ஆகுதுன்னா ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க காலந்தாழ்த்தி ஒரு நீதியை பரிபாலனை கொடுக்கறதுக்கு அதை கொடுக்காமயே இருக்கிறது ஒண்ணு. அப்ப சாதாரண ஏழைப்பட்ட மக்கள்னால அவ்வளவு வருஷம் போராட முடியுமாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அடுத்தது கடைசியா என்னுடைய பாயிண்ட், இன்னைக்கு எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவை நோக்கி, ஏன்னா இது வரைக்கும் நம்ம பாரத தேசத்தை வந்து சந்தையா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் எக்கானமியினுடைய மெயின் பார்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வந்து ரிசோர்சஸ் இருக்கு, பர்டிகுலரா ஹியூமன் ரிசோர்சஸ் இருக்கு. அப்ப நிறைய எஃப்டிஐ வரும்போது எந்தெந்த மாநிலங்கள் நம்மளுடைய பாரத தேசத்துக்கு
ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமா கொடுக்கறாங்களோ அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அரசியல் பயாஸ் இல்லாம நமக்கு வேண்டப்பட்ட மாநிலமா வேண்டப்படாத மாநிலங்களா இல்லாம ஜிடிபி அடிப்படையில ஒரு மாநிலம் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதையும் ஒரு ஃபேக்டரா வச்சுக்கிட்டு அது எந்த மாநில கட்சிகள் ஆண்டாலும் சரி அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான பிரியாரிட்டி பேசிஸ்ல அந்த எஃப்டிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே அலோகேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுனாங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப சிறப்பா வந்து ஏன்னா நம்ம மாதிரி ஸ்டேட் தமிழ்நாடெல்லாம் வந்து பாரத தேசத்துக்கு இன்ஜின் ரெவென்யூ இன்ஜின் நம்ம அப்ப நம்ம ரெவென்யூ இன்ஜினா இருக்கும்போது நமக்கு இன்னும் அதிக சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்றதை விட அதிகமான கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்சஸ்னால நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால ஈஸியா நம்மளுடைய பாரத தேசத்தை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு இன்னும் வளர்ச்சி அடையறதுக்கு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் ஏதுவா இருக்க முடியும். அதற்கு மத்திய அரசாங்கம் வந்து இந்த எஃப்டிஐ வந்து அவங்க எப்படி வந்து ஒரு கட்சி சார்பற்று ஏன்னா இப்ப இன்னைக்கு எல்லாமே என்ன நடக்குதுன்னா சில நேரத்துல ஸ்டேட் டு ஸ்டேட் காம்படிஷன் வரும்போது ஒண்ணுமே இல்ல நம்ம சாதாரண ஆந்திரால கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு ஏக்கரை ₹1 கொடுக்குறேன்னு கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் அதே இடத்துல வந்து இன்னைக்கு நீங்க கும்மிடி பூண்டி பக்கத்துல நம்மளால கொடுக்க முடியுமானா கொஞ்சம் $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு அந்த காம்படிட்டிவ்னஸ் வந்து நீங்க வந்து நார்மலைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி பண்றாங்கங்கிற அதுக்காக அதுக்கு மட்டுமே அதை மட்டுமே அடிப்படையா வச்சு முன்னுரிமை கொடுங்கன்னு நான் சொல்லல. எப்படி வந்து இன்னைக்கு டிவிசிபிள் பூல் டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ்க்கு வந்து நிறைய கிரைட்டீரியா வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்தியாக்குள்ளார வரக்கூடிய எஃப்டிஐக்கு விச் இஸ் சோர்ஸ்ட் த்ரூ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கவுங்க போய் சோர்ஸ் பண்றது அவங்கவுங்களுக்கு கொடுக்கட்டும். ஏன்னா அது அவங்கவுங்களுடைய உழைப்பு அதை அடுத்த கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி செய்யும் போது இல்ல திரு நந்தகுமார் அப்படி செய்யும் போது ஒரு மாநிலம் வந்து எனக்கு நான் அவங்கள விட ரெடியா இருக்கேன் என்கிட்ட எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது நீங்க ஏன் அந்த மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நிதி பகிர்வு சம்பந்தமாக பேசும்போது இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவது உண்டு. நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் எங்களுக்கு இவ்வளோ தான் திரும்ப வருது அப்படின்னு லாஸ்ட் எலெக்ஷன்லலாம் கூட பேசினாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சில மாநிலங்களை மட்டும் இந்த திட்டங்களை கொடுக்கும்போது மற்றவர்கள் ஏமாற்றம் அடையக்கூடும் இல்லையா? அதனாலதான் சொன்னேன் நீங்க இதை மட்டும் நீங்க கிரைட்டீரியாவா வைக்காதீங்க. பல கிரைட்டீரியாஸை வந்து நீங்க அதுக்கு வந்து கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்மளை விட ஏகப்பட்ட புத்திசாலிகள் நிறைந்த நாடு இந்தியா. அந்த மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி எந்த மாநிலமும் வந்து இதுல பின்தங்கி போகாத அளவுக்கு அதே சமயம் முன்னிலத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் பின்னாடி போயிடாத அளவுக்கு. ஏன்னா நீங்க இன்ஜின் வந்து நீங்க வந்து பேக் ஆகுதுன்னு வச்சுக்கீங்களா ஒட்டுமொத்த ரயிலுமே வந்து பேக் ஆஃப் ஆயிடும். அப்ப இன்ஜினை வந்து நீங்க எந்த இடத்துலயும் நிக்காம அதுக்கு ஸ்டீம் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க இன்ஜினுக்கு ஸ்டீம் கொடுக்குறீங்களோ அதிகமா அந்த அளவுக்கு அது ரயில இழுத்துக்கிட்டு போகும். அப்ப நம்மள மாதிரி மாநிலங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியாவை நீங்க செட் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு அன்டியூ காம்படிஷன்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வையை வைக்கிறேன். சரி சார், தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் சட்டம் சம்பந்தமாக சில விஷயங்களையும் சொன்னீங்க, வழக்குகள் இருக்குன்னு, அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வருங்காலத்தில் அது விரைவில் குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.